இன்ட்ரஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். டிடிஎச் சப்ஸ்கிரிப்ஷன்லயே இருக்கலாமா? இல்ல ஓடிடிக்கு மாறிடலாமான்னு யோசிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவ பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. முதல்ல டிடிஎச் மற்றும் ஓடிடியின் அடிப்படை அம்சங்கள பத்தி பார்க்கலாம். டிடிஹெச் அதாவது டைரக்ட் டூ ஹோம் என்பது உங்கள் பாரம்பரிய கேபிள் சேவையாகும். இது செயற்கைக்கோளின் மூலம் டிவி சேனல்களை வழங்குகிறது. இது கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளது. மேலும் எஸ்டி, ஹெச்டி மற்றும் 4K தரத்தில் சேவைகளை அளிக்கிறது. அப்படியே ஓடிடி அதாவது ஓவர் த டாப் பிளாட்ஃபார்ம்கள் Netflix, Amazon Prime மற்றும் Disney Plus Hotstar போன்றவை. இவை இன்டர்நெட் அதாவது இணையதளத்தின் வழியாக சேவைகளை வழங்குகின்றன. ஓடிடி சேவைக்கு அதிவேக இன்டர்நெட் அதாவது பிராட்பேண்ட் அல்லது ஃபைபர் நெட் இன்டர்நெட் கனெக்ஷன் அவசியம். இந்த சேவைகள் நீங்கள் வேண்டியபடி எந்த நேரத்திலும் காணக்கூடிய படங்கள், டிவி நிகழ்ச்சிகள், ஆவணப்படங்கள் போன்றவற்றை வழங்குகின்றன. 2023ஆம் ஆண்டில் உலகளாவிய ஓடிடி சந்தாய் வருவாய் 50 பில்லியன் அமெரிக்கன் டாலரா இருந்துச்சு. அது 2027ஆம் ஆண்டுக்குள் 100 பில்லியனை தாண்டும்னு எதிர்பார்க்கப்படுது. இதனுடன் ஒப்பிடுகையில் டிடிஎச் இணைப்புகள் வெகுவாக குறையும்னு தெரியுது. இந்திய தொலைக்காட்சி சங்கத்தின் ஆய்வுகளின்படி 2018ஆம் ஆண்டில் 95 மில்லியனாக இருந்த இணைப்புகளின் எண்ணிக்கை 2023ஆம் ஆண்டில் 70 மில்லியனாக குறைந்துவிட்டது. இது டிடிஎச்சின் வீழ்ச்சியை குறிக்கின்றது. மேலும் இந்தியாவில் ஓடிடி இணைப்புகள் 2021ஐ ஒப்பிடுகையில் 2023இல் 40% அதிகரித்துள்ளது. இதன் மூலம் ஓடிடி டிடிஎச்சை விட மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறது என்பது தெளிவாகிறது. இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ பத்தி பார்க்கலாம். டிடிஎச் இணைப்பை பெற அதிக செலவாகிறது. நிறுவல் கட்டணம் அதாவது இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் 1000 முதல் 2000 வரை ஆகிறது. மேலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பிளானுக்கு ஏற்ப மாத சந்தா 300 முதல் 1000 வரை ஆகும். ஓடிடி பிளாட்ஃபார்ம்கள் பல வகையான சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸை வழங்குகின்றன. Netflix, Amazon Prime மற்றும் Disney Plus Hotstar ஆகியவை ஒவ்வொன்றும் 149 தொடங்கி 649 வரை மாத சந்தா கட்டணங்களில் சேவைகளை வழங்குகின்றன. மேலும் ஆண்டு சந்தாவை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு தள்ளுபடி மற்றும் நாட்கள் நீட்டிப்பு சலுகைகளும் கிடைக்கும். ஓடிடியில் ஒரே சந்தாவில் நீங்கள் பல சாதனங்களில் பார்க்கலாம். அதாவது டிவி மட்டும் இல்லாமல் உங்கள் கைபேசி அல்லது லேப்டாப்பிலும் பார்க்கலாம். இப்போது டிடிஎச் மற்றும் ஓடிடியின் கண்டென்ட் வெரைட்டியை பத்தி பார்ப்போம். என்னென்ன கண்டென்ட் டிடிஎச்சும் ஓடிடியும் கொடுக்குறாங்கன்றது ரொம்ப முக்கியம். டிடிஎச் உங்களுக்கு நிறைய சேனல்களை கொடுக்குறாங்க. செய்திகள், விளையாட்டு, இசை, திரைப்படங்கள், டிவி நிகழ்ச்சிகள். ஆனால் ஓடிடி கண்டென்ட்ஸுடன் இதை ஒப்பிட முடியாது. ஓடிடியில் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் கிடைக்கும். அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல்ஸ், அமேசான் பிரைம் சீரிஸ், டிஸ்னி பிளஸ் திரைப்படங்கள். மேலும் இந்த பிளாட்ஃபார்ம்கள் பல மொழிகளிலும் கண்டென்ட்ஸ்களை வழங்குகின்றன. எனவே நீங்கள் சர்வதேச கண்டென்ட்களை உங்கள் மொழியில் காணலாம். இது உண்மையில் உங்கள் கைபேசியில் உலகளாவிய என்டர்டெயின்மெண்ட். இப்போ அக்சஸிபிலிட்டி மற்றும் கன்வீனியன்ஸ் பத்தி பார்க்கலாம். இங்க ஓடிடி சந்தேகமே இல்லாம முன்னணி இடத்தை பெறுது. நீங்கள் விரும்பிய நிகழ்ச்சியை ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தான் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க எங்க வேணும்னாலும் எந்த நேரத்திலையும் பார்க்கலாம். இன்றைய நாளில் ஓடிடி பிளாட்ஃபார்ம்கள் அனைத்தும் பிற சாதனங்களுடன் பொருந்தக்கூடியவை. மேலும் புவியியல் ரீதியாக கட்டுப்படுத்தப்பட்ட டிடிஎச் போல் அல்லாமல் உறுதியான இணையதள இணைப்பு இருக்கும் வரை ஓடிடி கண்டென்ட்டை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் பார்க்கலாம். நீங்கள் மலிவான, இணக்கமான மற்றும் பரந்த அளவிலான கண்டென்ட்டை தேடுகிறீர்கள் என்றால் நீங்கள் ஓடிடியை தேர்வு செய்வீர்கள். ஓடிடியில் நீங்கள் அதிக கண்டென்ட்ஸை பெறுவீர்கள். நீங்கள் குறைவாக கட்டணம் செலுத்துவீர்கள். மேலும் எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பார்க்கும் சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இருப்பினும் உங்களிடம் அதிவேக இன்டர்நெட் சேவை இல்லை என்றாலோ, நீங்கள் இன்னும் பாரம்பரிய தொலைக்காட்சியை மதிப்பவராக இருந்தாலோ, உங்களின் தேர்வு டிடிஎச் ஆக இருக்கும். இப்போ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க ஓடிடி சப்ஸ்கிரைபரா இல்ல டிடிஎச் சப்ஸ்கிரைபரா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றும் உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது இன்ட்ரஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.